Hello friends, welcome to Republic Eyes. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அண்ட் அந்த மீன் டைம் இந்த கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ கைண்ட்லி லிசன் டு மீ ஃபார் 5 minutes டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங். சரிங்களா? ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் தென் யூ கம் டு அ கன்க்ளூஷன். சரி கைஸ், நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் யூ ஹவ் பீன் லைக் என்னென்னா டிசைட் பண்ணியிருப்பீங்க, ஓகே ஐ வில் ஸ்டார்ட் மை மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாக பிரிக்கலாம். தட் இஸ் ஆப்ஷனல்ஸ் அண்ட் அட் த மீன் டைம் ஜிஎஸ். இதுதான் இப்போதைக்கு நீங்கள் 2 ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. சரி, நவ் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்ரேஷன், பட் யூ நோ வாட், when it comes to mains there is 2 things which you need to be like ஜென்ரலாக நம்ம இது ஜென்ரலாக டிவைட் பண்ணலாம். when it comes to mains you need to have 2 things that is in the preparation phase. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு one thing is like to study, the other one is to write. ஸோ இது தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் படிக்கணும், அதே மாதிரி நீங்கள் எழுதணும். சரிங்களா? நவ் இந்த கொஸ்டின் அரைசஸ் வாட் டு ஸ்டடி அண்ட் அதே மாதிரி வாட் டு ரைட். இதுதான் லைக் என்ன சொல்கிறது, மேஜராக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். லைக் வாட் டு ஸ்டடி, வாட் டு ரைட் அப்படின்ட்டு. இப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குன்னா வாட் டு ஸ்டடி அப்படின்றதில் இருக்கும். வாட் டு ஸ்டடினா ஓகே ஃபஸ்ட்டு நான் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நோட்ஸ் சிலபஸ் வைஸ் நோட்ஸ் நான் மேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு நான் கிளாஸ் போக போகிறேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு நான் கிளாஸ் வீடியோஸ் பார்க்க போகிறேன். அதே மாதிரி மெயின்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, இந்த மெட்டீரியல்ஸை உட்காந்து நான் ஃபுல்லாக அப்படியே படிக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு 0 நாலேஜு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது படிப்பேன், படித்தா தானே நான் ஆன்சர் எழுத முடியும். அதே மாதிரி வாட் ஐ வில் டூ இஸ் லைக் ஐ வில் வாட்ச் எடிட்டோரியல் வீடியோஸ், ஐ வில் வாட்ச் தீஸ் வீடியோஸ் அப்படின்ற மாதிரி யூ வில் லைக் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க நீங்கள். அதாவது வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்கிறதுல. சரிங்களா? இப்போ வாட் டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் டு ரைட்டில் வந்து யூ வில் திங்க் தட் ஓகே ஐ வில் டெய்லி ரைட் 2 questions, அப்படி இல்லைனா ஐ வில் ரைட் ஃபியூ questions ஆஃப் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்ற மாதிரி யூ வுட் பி திங்கிங். சரி, இப்போது ப்ராப்ளம் என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த இஷ்யூ ரைட் நவ் இன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங். சரிங்களா? ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிங், guys, it's a never ending process. Yes, you trust me, it's a never ending process. ஏன்னா உங்ககிட்ட டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ ஒரு 3.5 months வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் யூ வில் ஸ்டார்ட் சிட்டிங் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் எஸ்பெஷலி உங்கள் கட் ஆஃப் வந்து ஒரு 70 கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த அப்கமிங் ப்ரிலிம்ஸில். தென் யூ நீட் டு அலோகேட் டைம் மினிமம் ஒரு 6 to 7 months ஃபார் ப்ரிலிம்ஸ். ஸோ அப்போது உங்கள்கிட்ட டைம் கம்மியாக இருக்குது. இந்த 3 months நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் மொத்தத்தையும் உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி வீடியோஸ் பார்த்து மெட்டீரியல்ஸ் படித்து உங்கள் நோட்ஸு நீங்கள் ரெடியாக வச்சுப்பீங்களா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெவர்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் அண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். சரிங்களா? இது வந்து ஸ்டடியில். அண்ட் அதே மாதிரி யூ வில் நாட் நோ வேர் யூ ஆர் ஸ்டார்டிங் அண்ட் வேர் யூ ஆர் எண்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அண்ட் யூ நோ வாட், உங்களுக்கு வந்து என்னென்னா நான் ஃபுல்லாக படிச்சிட்டேன் ஆன்சர் தானே எனக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. யூ வில் பி ஸ்டடிங் மோர் அண்ட் உங்கள் பிலீஃப் என்னென்னா, இப்போது டக்குன்னு ஒரு பிவைக்யூ எடுத்து பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அந்த பிவைக்யூ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் வரலன்னு வைங்களேன். அகெயின் வாட் யூ வில் பிலீவ் இஸ் லைக் ஓகே நான் இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய படித்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோடைய மூலாதாரம் அதாவது என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பேஸஸே என்ன தெரியுமா, இந்த சேலஞ்சஸ்லாம் எதுக்கு தெரியுமா வருது, ஒரு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுக்கு தெரியுமா வருது, யூ டோன்ட் நோ வாட் டு ரைட். எஸ், ஐ டூ மீன் இட். உங்களுக்கு என்ன எழுதணும் ஆன்சர்ஸ்லன்னு சொல்லிட்டு தெரியல. என்ன எழுதணும் ஆன்சர்ஸ்லன்னு சொல்லிட்டு தெரியாததுனால, அதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் தெரியல. என்ன ஆன்சர் ரைட்டிங் தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் என்னென்னா படிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. நவ் இந்த செகண்ட் பாயிண்ட் வாட் டு ரைட் ஆர் ரைட் ஆங்கிளில் வருவோம். இப்போது என்னென்னா ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வைங்களேன். ரைட்டிங்கில் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சார் நான் பிவைக்யூ எழுதுனேன் சார் என்னவீங்க. அதே மாதிரி செகண்ட் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, டெய்லி ஒரு 5 question நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்படி இல்லைனா ஒரு மெட்டீரியல் வந்து எனக்கு கிடைக்குது சார், இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது சார், இந்த கொஸ்டின்ஸ் நான் டெய்லி எழுதுறேன்னா எனக்கு அப்படியே ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இதில் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இதில் ப்ராப்ளம் வந்து சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸ் வைஸ்
நீங்கள் மேக் பண்ண முடியாது, அதாவது ஆன்சரை வந்து நீங்கள் எழுத முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்ததை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன், அந்த ரேண்டமான கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் வராது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரபிள் இருக்குது. இதுவுமே ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. 3.5 months போயிடும். ஒரு ஃப்ளோ இருக்காது, ஒரு பேட்டர்ன் இருக்காது, ஒரு ஷெடியூலிங் இருக்காது. அண்ட் ஷெடியூல் இருந்தால் கூட நம்மளால் ஒழுங்காக அதை முடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு மெயின்ஸில் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி திஸ் இஸ் தேர் டு தி ஃப்ரெஷர்ஸ். நீங்கள் ஒரு மெயின்ஸ் எழுதிருக்கிறீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மெயின்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் ஓகே இதெல்லாம் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது யூ ஆர் எட் டு ரைட் தி மெயின்ஸ். அண்ட் நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் ஜென்ரலாக நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச். அண்ட் வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டு பிரேக் திஸ் வாட் வி ஹவ் பாட் இஸ் ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப். சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கைஸ், the first and the most important thing you need to know is like, here we teach you answer writing. சரிங்களா? We teach you what is answer writing. We teach you how to approach the question. Here this is not classes. This is not classes where என்னன்னா you will sit, you will like என்ன சொல்கிறது, we will teach you அப்படின்லாம் இல்லை. Here our concentration is purely towards answer, how to see the question, how to understand the question, how to address the question, and how to break the answer, and how to write introduction and conclusion, how to link it with the syllabus. இதெல்லாம் தான் நாங்கள் ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒரு 10 days ஒர்க் ஷாப். இந்த 10 days ஒர்க் ஷாப்பில் யூ வில் பி சிட்டிங் இன் தி கிளாஸஸ், ஐ வில் பி தேர் அண்ட் ஐ வில் டீச் யூ ஹவு டு ஆன்சர். சரிங்களா? ஸோ இது நம்ம பிவைக்யூஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப்பில் ஃபர்ஸ்ட் ஐ டீச் யூ வாட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் மீன்ஸ் அண்ட் ஆன்சர் ரைட்டிங். சரிங்களா? அண்ட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அண்ட் ஐ வில் மேக் யூ டு ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ். ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன்சர்ஸ்னால் ஐ வில் கிவ் யூ கொஸ்டின். எனக்கு எழுதவே வராது சார்னா யூ கம் டு தி ஒர்க் ஷாப், யூ வில் ஸ்டார்ட் ரைட்டிங். அந்த ஹெசிடேஷன், அந்த மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஐ வில் டீச் யூ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். அதே மாதிரி உங்களுக்கு டேரக்டிவ்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் தென் in this year workshop what we have done is like, we have divided GS paper 1 அதுக்கு 2 நாள். சரிங்களா? ஸோ இந்த ஷெடியூலில் வந்து லைக் 8 days வந்து 4 GS பேப்பர் கொடுத்துருக்கோம், 2 days each. ஸோ GS பேப்பர் 1க்கு 2 days, GS பேப்பர் 2க்கு 2 days, GS பேப்பர் 3க்கு 2 days, GS பேப்பர் 4க்கு 2 days. ஸோ இந்த மாதிரி 2 days for each GS பேப்பர். அண்ட் இது எல்லாமே அதாவது day 1, 2, 3, 4 is everything for basics. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த 10 days ஒர்க் ஷாப்பில் we will teach you each and every aspect in a detailed manner. அதாவது each and every aspect of answer writing in a detailed manner. So என்ன சார் பண்ணுவீங்கன்னா, we will give you PVQs, we will teach you how to break the question, how to understand the question, what is the demand of the question. இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. சரி, இது கற்றுக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the first benefits it's like you will save time. You will save timeனா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் கற்றுப்பீங்களா? இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனலோடைய கொஸ்டின்ஸ் கூட எடுங்களேன். ஆப்ஷனல்ஸோடைய கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்கள். யூ வில் நோ, ஓகே ரைட்டு, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த கொஸ்டினை நான் இப்படி ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்றவாறு நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி மாறும்னா ஆன்சருக்கு ஏற்றவாறு மாறும். சரிங்களா? இது திஸ் அப்ளைஸ் இன் ஆப்ஷனல் ஆல்சோ. லாஸ்ட் இயர் இதை நாங்கள் பார்த்து கூட இருக்கிறோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 7 batches நாங்கள் போட்டிருந்தோம் ஆன்சர் ரைட்டிங் ஒர்க் ஷாப்காக. ஸோ இந்த 7 batchஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் ஈவன் லைக் வெரி மச் கான்ஃபிடென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங். ஏன்னா கைஸ், ஆன்சர் ரைட்டிங் இஸ் லைக் அண்ட் ஃபார்மேட் மாதிரி. இந்த ஃபார்மேட்டு நீங்கள் ஒன்ஸ் மாஸ்டரி பண்ணிக்கினீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், தென் ப்ரிப்பரேஷனில் யூ வில் செரி பிக். லைக் இந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் வில் சேவ் டைம். ரெண்டாவது திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் யுவர் ஆப்ஷனல். அண்ட் அட் த மீன் டைம் திஸ் வில் ஹெல்ப் யூ டு கம்ப்ளீட் யுவர் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ். எஸ், இப்போ நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க, ரிவ்யூஸ் வரும். செகண்ட் டெஸ்ட் எழுதுவீங்க, ரிவ்யூஸ் வரும். உங்களுக்கு என்னென்னா ஒரு புரிதலே இருக்காது. ஓகே, நம்ம எழுதுறது கரெக்டாக, எழுதுறது தப்பா. ஏன்னா உங்களுக்கு வரப்போகிறது 4 மார்க்கு தான், இல்லைனா ஒரு 5 மார்க்கு தான் வரப்போகுது. ஸோ இந்த மார்க்ஸ் பேட்டர்னை பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு ஓகே இப்படி எழுதுனா இப்படி சொல்கிறாங்க, இப்படி எழுதுனீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த டிமாண்ட் ஆஃப் தி கொஸ்டினே வந்து ஒரு பிடிப்பே வராது, ஒரு ஹோல்டே வராது. அண்ட் நான் ஏலியனேட்டடாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வைங்களேன், அதுவுமே உங்களுக்கு டஃபாக இருக்கும். அண்ட் யூ நோ வாட், டெஸ்ட் சீரீஸில் எல்லாமே என்ன நடக்குதுன்னா 5 questions ஈஸியாக இருக்குது, 5 questions டஃபாக இருக்குது. 5 questions ஈஸியானா வாட் இஸ், லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வாட் இஸ் என்ன சொல்கிறது, கிக் எக்கானமி, வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிக் எக்கானமி, வாட் ஆர் தி சேலஞ்சஸ் ஆஃப் கிக் எக்கானமின்னு சொல்லிட்டு கேட்டுடுறாங்க. இப்போ பெனிஃபிட்ஸு சேலஞ்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா இது நீங்கள் நார்மலாக போய் உக்காந்திங்கன்னா கூட இதெல்லாம் எழுதிடலாம். பட் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸு,
சரிங்களா. ஸோ இப்போ எலுசிடேட்டு அப்படி இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க, இல்லை எத்திக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நீங்கள் கேஸ் ஸ்டடிஸ் பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸில் பண்ணுறது வேறையாக இருக்கும், பிவைக்யூஸில் இன்னொன்று இருக்கும், அண்ட் உங்கள் ப்ரிப்பரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மெயின்ஸில் கேட்க போகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நாலுத்துலேயுமே அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த அலைன்மெண்ட் எல்லாமே இந்த ஒர்க் ஷாப்பு, இந்த மித்து எது உண்மை எது தப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் எல்லாமே அந்த மித்தை வந்து பிரேக் பண்ணி விட்டுருவோங்க. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் ஒர்க் ஷாப் அண்ட் த இன்டென்ஷன் பிஹைண்ட் பிரிங்கிங் திஸ் ஒர்க் ஷாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஆன்சர்ஸ். சிம்பிள். சரிங்களா. ஸோ ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயம் இருக்குது நிறைய பேருக்கு, எழுதுனா வர மாட்டேங்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. சரிங்களா. நிறைய ஃபியர் ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது. இந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் தி ஷெடியூல். கைஸ், இது பேட்ச் 1க்கான ஷெடியூல். பேட்ச் 1 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15th ஸ்டார்ட் ஆகி 31st வரையும் போகும். சரிங்களா. ஸோ இந்த பேட்ச் 1 ஷெடியூல் இது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்லோட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் எஸ், பேட்ச் 1 உங்களால் வர முடியலையா, வில் பி ஹேவிங் பேட்ச் 2, பேட்ச் 3 அந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக போகும். சரிங்களா. ஸோ யூ கேன் கோ த்ரூ தி ஷெடியூல்ஸ் and go through the dates, and I'll recommend you to come to the workshop if you are starting mains answer writing, because this will definitely give you clarity, ஒரு alignment கொடுக்கும், ஒரு time save பண்ணும், and at the meantime you will have a complete hold of answer writing after this batch. Yes, சரிங்களா. So yes guys, that's it with regards to this video. Thank you for watching.